ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரப்புரை எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பையனை வந்து அந்த பொண்ணோட சேர்ந்து வந்து காப்பாற்றிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றி வந்து சலிக்காத வந்து பார்த்துக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்றத வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் கௌதமும் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்து நம்முடைய கௌதம் வந்து என்ன இலக்கியா நீ இப்போ தான் வந்து குடும்பத்தை பற்றி அவங்க வந்து பேசினா அதை வந்து அவன் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்கல. ஆனால் வந்து ஆண்டவனாக பார்த்தா அவனுக்கு வந்து அமைச்சு விட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு வந்து இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா என் கௌதம் இந்த நினைவு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நீங்களும் நாங்களும் வந்து மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த கார்த்தி வந்து பார்த்த பொண்ணு வந்து ஸ்கூலோட டீச்சருங்க. அந்த ரோடு கிராஸ் பண்ணி ஓடுற விஷயத்தில் தான் நம்மளுடைய இலக்கியாவும் வந்து டீச்சராக இருந்தப்போ வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து நம்ம கௌதம் சாருக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆமாம் இலக்கியா, அதை போய் நான் வந்து மறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தியும் அந்த பொண்ணு வந்து ஒருத்தரை வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்காங்க. என்ன கௌதம், கார்த்திக் வந்து போகிற போக்க பார்த்தா இங்கே வந்து குடும்பத்தை நடத்திடுவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌதம் வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க. ஹார்ன் அடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தி பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த கார்த்திக் வந்து அந்த பொண்ணு கூட வந்து பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆகுதுங்க. கிராஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஆம்புலன்ஸில் போகிறவங்க யாருக்குமே வந்து எதுவும் வந்து ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க. காலகாலமாக என்னென்னு தெரியல, சினிமாவிலும் சரி சீரியலும் சரி ஏதாவது ஆம்புலன்ஸ் போனால் பொண்ணுங்க வந்து அந்த ஆம்புலன்ஸில் இருக்கவங்க பொழைக்கணும் அப்படின்றத வந்து வேண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சீனை வந்து வச்சுக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தாங்க நம்முடைய கார்த்திகையில் வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து அந்த ஆம்புலன்ஸில் போனவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த பொண்ணு வந்து பார்த்து நம்முடைய கார்த்திகை வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கார்த்தி என்ன ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு கையில் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, அந்த பொண்ணை வந்து நான் வந்து திட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் வந்து பசங்களை வந்து கேர்லெஸ்ஸாக வந்து ரோட்டில் வந்து விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா என்ன கார்த்தி நீ வந்து திட்டினியா, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்மளுடைய இலக்கியா வந்து இந்த பெண்களுக்கான அனாதை இல்லத்தை வந்து நடத்தணும் அப்படின்றத வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம இலக்கியா நடத்துகிற ஸ்கூல்லேருந்து வந்து இந்த பைரவி வந்து பிரச்சனை பண்ணி கால் பண்ண வைக்கிறாங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு நேராக வந்து ஸ்கூல் கூட சொல்ல போகிறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் என்ன இலக்கியா எதுக்காக வந்து ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் வந்து டக்குன்னு வந்து நம்மளை வந்து வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு எல்லாம் வந்து இந்த பைரவியோட பிளான் தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய கார்த்திகை அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தவங்க வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே இப்படி தாங்க போக போகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.